உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு நல்ல கணக்கு தெரியும். ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் உத்திரட்டாதியில் இருக்காருன்னா அவர் தயாரிச்ச பத்திரத்துல எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கணக்கு போல உத்திரட்டாதியில் இருக்காருன்னா அவர் எழுதின கணக்கை எந்த விதத்திலையும் குற்றம் குறை சொல்ல முடியாது. ஒரு ஆடிட்டர் உத்திரட்டாதியில் இருக்காருன்னா அவருடைய தாக்கல் எந்த விதத்திலையும் ஒரு பழுதே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருப்பாங்க. இந்த உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலையும் தள்ளி தள்ளி போடுவாங்க. சோம்பேறித்தனங்கிறது உங்களுக்கு பேசிக்காவே இருக்கும். எதையும் மெதுவா செய்வாங்க. தள்ளி போடக்கூடிய சுபாவம் இருக்கும். இதை மாத்திக்கிட்டா உத்திரட்டாதி நட்சத்திரம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். இன்னொன்னு கூட சொல்லலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களை தொலைவிட்டு அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ரகசியத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்க ரகசியத்தை வேற யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு தெரியும். இவங்க வாங்கி அதை பத்தி இவங்க யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நட்சத்திரமா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு அடுத்தவங்க பிரச்சனை வந்தா வேலை இருக்குன்னு நவுந்துருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மிகச்சிறப்பான நட்சத்திரம். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரேவதி நட்சத்திரமும் ஆயில்யமும் இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செய்யும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரமும் செய்யும். இவங்களுடைய அதிர்ஷ்டகரமான உணவுகள் எடுத்துட்டோம்னா கீரை உணவும் இழந்த பழம் அதிர்ஷ்டகரமான பழமா அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரங்கநாதர் ஒரு முக்கியமான தெய்வமா வரார். ரங்கநாதருடைய வழிபாடு மிகப்பெரிய அளவில் சக்சஸ் தரும்.